Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். இது சப்பாத்தி ஃபுல்கா நானுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் கசகசா, 12 முந்திரி, 20-25 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 10 லவங்கம், 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணி செய்கிறப்ப அந்த குருமாவோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் காரமும் தெரியாது, அதனோட பச்சை வாசமும் இருக்காது, நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பல்லாக கீறி வச்சுக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூட இந்த செலவையெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். மசாலாலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒட்டுக்கா சேர்த்து. இப்போது 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துறப்ப கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 பிரியாணி இலை, சின்னதாக 2-3 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, 2 லவங்கம். இதை போட்டு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிக்கனை எண்ணெயிலேயே வதக்கிறப்ப சீக்கிரமாக வெந்துடும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாதி அளவு வேகிற மாதிரி நம்ம எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினாவும் இந்த கிரேவிக்கு ரொம்ப வித்தியாசமான ஸ்மெல்லை கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்த்த வேணாம், சேர்த்துட்டு மூடி போட்டு 25 நிமிஷம் வெந்தாவே வெந்துடும். பாருங்கள் நல்லா அழகாக வெந்துருச்சு. கிரேவி சூப்பராக ஸ்மெல் வருது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே இதே அளவுகளை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி ஃபுல்கா நானோட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you for watching.